ஹலோ வணக்கம். இது சுப்புடு சியாட்டல்ல இருந்து. வணக்கம், என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பேரிலிருந்து. இன்னைக்கு we are going to go rewind and talk about கமல்ஹாசன் நடிச்சு ஷங்கர் இயக்கத்தில் 1996 மே 9th ரிலீஸ் ஆன இந்தியன் பார்ட் 1 அந்த படத்தை பற்றி ஒரு ஷார்ட் ரீவைண்ட் வீடியோ. ஸோ ஹேமந்த் வில் ஸ்டார்ட் வித் யூ. When it came out, 96ல வந்தபோது it was a phenomenal movie. அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம். And one thing I remember vaguely from that time is, அதாவது இன்னைக்கு இருக்கிற நேஷனலிசம் கிடையாது. அன்னைக்கு there was a nationalistic fervor back in the days. அதாவது I think this is probably because of the violence in Kashmir or the constant threat that India had at that time. We were united as a nation in terms of the nationalism. எல்லாருமே they're feeling like, India இது ஒரு பேரு சாதிக்கணும். And remember, these are just, we're in the early days of liberalization. And நம்ம அந்த அளவு பெரிய இன்னைக்கு பேசுற அளவுக்கு அந்த கண்ட்ரி அன்னைக்கு பேசல நிறைய பேர், like outside of India. And we thought we were not getting our dues. So Indians இது கொஞ்சம் பெரிய விஷயம். So அது எல்லாத்தையுமே கரெக்டா பெர்ஃபெக்டா பேக்கேஜ் பண்ற மாதிரி இந்தியன் பேர் வச்சது மொத்தமும் இல்லாம, the biggest surprise was the promo that they had, like in Doordarshan or whatever private television, that had the first promo of what Kamal looked like in the movie. Was, I remember, or a short frame from, or like a short clip from the scene where he's taken away from that morgue by the police. அந்த ஒரு மஃப்ளர் ஒன்று போட்டு அந்த காக்கி சட்டை எல்லாம் இருக்கும்போது the CBI/police were taking him away. And that அவர் கமல் அப்படி திரும்பி சைட்ல பாக்குற மாதிரி ஒரு கோவத்தோட பாக்குற ஒரு லுக்கு. And he's getting dragged by cops. இது பார்த்த உடனே மைண்ட் ப்ளோனுக்குலாம் ஒரு டெஃபினிஷன் இருந்தனாக்க அதுதான் நடக்கும். Like you never saw Kamal like that before, like ever. And அதுக்கப்புறமும் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு that was like one of the coming of age kind of a shot. என்னை பொறுத்த வரைக்கும் that was mind boggling. அந்த ஒரு single promo. And of course the movie was very well made at that time. And I think because of the nationalism, corruption as a topic was very very hot. The red tapeism இருக்கட்டும், இல்லை ஒரு சாமானிய மக்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட போயிட்டு கெஞ்சறதும் அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதும் அது கஷ்டமா இருக்கு. இட் டச்ட் அ நர்வ் so well. இது நான் தமிழ்ல தான் முதல்ல பார்த்தேன். நான் I thought it was like, okay, it's a great Tamil movie and all of that. I happened to visit Vijayawada 3 months later after the movie was released. ஒரு பக்கா கிராமம் விஜயவாடா தள்ளி ஒரு ஊர்ல we had to go train people on iMac. Imagine, இது அந்த காலத்துல புதுசா அப்பதான். And this is a KCP sugar factory in Vijayawada. So அங்க அப்பதான் வாங்கிருந்தாங்க. And then they had like asked us to come train. சரி போய் பார்ப்போம். பாரதி எடு is on screen. தர டிக்கெட்னா அதுதான் தர டிக்கெட், லைக் லிட்டரலி லைக் பெஞ்ச் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு தியேட்டர். அண்ட் அந்த ரியாக்ஷனை பார்த்த போது தான் எனக்கு தெரிஞ்சது that this is beyond Tamil. And to date, Bharatiyudu is one of the few Tamil movies that people don't even think is a Tamil movie in Telugu. அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட் என்ன சொல்றது, ஒரு எமோஷனை கேப்சர் பண்ண மூவி. அவங்களுக்கு இன்னைக்கும் நீங்க பாரதியுடுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு தெலுங்கு படம். அண்ட் இட்ஸ் லைக் ஷங்கர், Kamal, solid. Shankar became like a mainstay in Telugu movies after that. But anyways, நீங்க என்னோட இது என்னன்னு கேட்டீங்க. But I had so much about the movie that, on the time when it came out, there was nothing like that. And of course, Sujata had great writing for the movie. அந்த கோவத்தை கேப்சர் பண்றது அவரோட நிறைய பேர் எந்த அளவுக்கு நிறைய பேர் கேப்சர் பண்ணலாம். பட் தே வுட் யூஸ் ஆக்ஷன் ஆர் தே வுட் யூஸ் violence as the only way to, அது வரைக்கும் பழி வாங்குறது அப்படின்னா. பட் ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸா இருக்கட்டும், அங்கெல்லாம் கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்கணும், இங்கெல்லாம் கடமையை பண்றதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னும் போது, கமல் ஆல்சோ அந்த வில்லன் கமல் ஆல்சோ சேஸ் சம்திங் லைக், இன்னைக்கு இருக்கிற வழியெல்லாம் குறுக்கு வழியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்றது இதெல்லாம் எழுத்துல வர அந்த கோவம், ஆதங்கம், அந்த சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே சுஜாதா had written. And it was a complete movie at that time. You had Manisha Koirala, you had Urmila Matondkar. All of them were like at the peak of their career. And casting பொறுத்த வரைக்கும்
நெடுமுடி வேணும். தி ஒன்லி ரிக்ரெட் இஸ் அது அவரே பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து நாசர் வந்து நாசர். வந்துருப்பாரு. நாசர் டிட் அ கிரேட் ஜாப் ஆஃப் கோர்ஸ் டப்பிங். பட் எனக்கு நெடுமுடி வேணும் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டர். அவங்கெல்லாம் சில சமயம் பேசினா அவங்க ஏன்டா பேசலன்னு ஒரு கோவம் வரும் இல்லையா, அந்த இது. பட் ஓவரால் casting including Manorama was never used like that before in a Tamil movie. அந்த ஒரு எமோஷன் பாயிலிங் சீக்வன்ஸா இருக்கட்டும். Anyways, that was my opinion of Indian, and has been my opinion of Indian until very recently. Until recently, yeah, okay. We'll come to that. So let me tell you my opinion. நான் வந்து வந்து காதலன் வந்து was a major hit, right? Gentleman was a major hit. Yeah. But காதலன் took hold of the Shankar took hold of the young crowd அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து காதலன் வந்து I watched it in Satyam Theatre, first day first show. It was a gala celebration. So coming from that movie, now we heard that Kamal Hassan is pairing with Shankar. Right? அப்படின்ன போது there were so much expectations. நான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து I don't know if you even remember, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து படம் ஷூட்டிங் அன்னைக்கு போட்டிருந்தாங்க டி நகர்ல. நான் பார்த்தேன். அது எப்படின்னா, முதல் ஒன்ல அர்ஜுன் இருக்கிற போஸ்டர் தான் இது. அதாவது உடம்பெல்லாம் ஒரு அந்த இது தடவி, என்ன சொல்றது, மண் இது தடவி அதுல கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி கமல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர். ஃபைனலி தட் சீன் நெவர் மேட் இட் டு தி ஃபிலிம், அண்ட் ஐ திங்க் இட் வென்ட் டு முதல்வன், தட் ஹோல் கான்செப்ட். அதை பார்த்துட்டு ஓ மை காட், இது ஏதோ அதே போஸ்டர் தான் வந்து படத்துல வரல, முதல்வன்ல வரல, வருது. ஒரு மண் சண்டையில வந்து he was wearing all that. ரைட். இதுல வந்து கமல் கீழ் அப்படியே உட்காந்துட்டு இப்படி இருக்க மாதிரி ஒரு போஸ்டர், அதுல இந்தியன் போட்டிருந்தது. ஓ பயங்கரமா இருக்க போகுது படம் அப்படி இப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து இந்த நீங்க சொன்ன அந்த ப்ரோமோ இருக்கு இல்லையா, அந்த டிடி ப்ரோமோ, அது வந்து ஒரு உலக பிரசித்தம் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தான் தான், அவன் பேர் பீட்டர்னு வாங்க சும்மா, ஏன்னா எது கேட்டாலும் ஆக்சுவலி அவன் இந்த படத்தை பார்த்துட்டு டி பிரம்மாண்டம்னா இதுதான்டா பிரம்மாண்டம், ஏன்னா எப்ப கேட்டாலும் ஓ லெட்ஸ் கோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படி இப்படின்னு சொல்றவன் அசந்துட்டான் அந்த ட்ரெய்லரை பார்த்து. அது இந்த ப்ரோமோல வந்து நீங்க கமல் பத்தி சொன்னீங்க, நான் மத்ததெல்லாம் சொல்றேன். ஏன்னா தே பேட்ச்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இன்டு திஸ் ப்ரோமோ, ரைட்? அதுல ஒரு சீன்ல வந்து கமல் அந்த ஷெர்வானில வந்து அக்கடான்னு நாங்க கூட போட்டால, ஹி கம்ஸ் வாக்கிங் லைக் திஸ், போல்ட், எல்லாரும் கம்ப்ளீட் போல்ட், லைக் it was just like Kamal at another dimension, right? And Kamal and Speedos also. Yeah, correct. Yes. When the album released, okay, it was just crazy. அதாவது எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. அண்ட் கிவன் ஷங்கர்ஸ் பென்ஷன்ட் ஃபார் ஷங்கர் வந்து, ஏன்னா வந்து ஒரு விதத்தில் ஆர் ராஜமௌலி லுக்ஸ் லைக் ஷங்கர் டு மீ. ஏன்னா they want to give you one thing on top of the other. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், அதுக்கு மேல என்ன, what cherry can I put on top of it அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்க இந்தியன் படத்தை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ வெரி பிளாட் ட்ரிவன் மூவி. இது ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இந்த படம் ஆரம்பிக்குது அண்ட் இட் கீப்ஸ் மூவிங் டு த எண்ட் ரியலி ஃபாஸ்ட். பட் தென் இதுக்கு நடுவில் 2 ஃப்ளாஷ்பேக், right? And the screenplay goes in and out. It gives you enough information at right time. Then on top of so to me it's a very good screenplay. And then on top of it you have நீங்க சொன்ன மாதிரி perfect casting, right? Then there is தமிழர்களுக்கே தேவையான மெசேஜ் அப்படின்றது வந்து அழகா, இட்ஸ் ஸ்பூன் ஃபெட்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் கமல் at one point looks at the camera and talks to the screen, right? He breaks the fourth wall, yeah, right? or he's trying to break the fourth wall in the movie, but it appears for us like it's in our movie, right? He's preachiest best, yeah, preachiest. ஆனா அது எப்படி சொல்ல முடியும்னு, அது சுஜாதாஸ் point about definitely நீங்க ஸ்கிரீன் பிளே சொன்னதால ஒரு குட்டி deviation for screenplay trivia. So I was looking at the national awards. Interestingly, the screenplay for the best screenplay award went for another Tamil movie, which is what, காதல் கோட்டையா? காதல் கோட்டை, எக்ஸாக்ட்லி. நினைச்சேன் நான் பார்க்கல, பட் அந்த வருஷம் அந்த படம் காதல் கோட்டை. So I kind of thought about it. It won 3 awards including best director, by the way. காதல் கோட்டை. Oh really? Okay. இது வின் பண்ணது வெறும் ஆக்டர், சாரி வெறும் சொல்ல முடியாது, பட் it won best actor, best special effects, and best art direction. Who's art direction, by the way? Total direction.
Oh, Tota. Okay, Mm. okay, okay, okay. So it was a good year for, and it seemed a little very odd that Charu Hassan was in the jury. Oh, really? And did not give it. According to Kamal Hassan's. Best actor, right? Best actor Oh, yeah. Kamal Okay, Hassan. okay, okay, okay. அதுதான் But சொல்றேன் you know what? I actually believe Charu Hassan would have voted down against Kamal Hassan. again ஆமா He's அது such என்னைக்குமே a character to have done ஆமா it, right? yeah So, I would but not be surprised yeah right. But 96 வந்து was a great year again. A good year. So Avai Shanmugi வந்தது, காதல் கோட்டை வந்தது, and I think Minsara Kanna won 3 awards, three oh national really? awards. Oh Yeah, really? best music A.R. Rahman for இது Tuva. Minsara Oh, Kanna, மின்சார கனவு. Right, not right, for right. Indian, Oh, and right. best playback singer, male and female, SPB and Oh yeah, Chitra. தங்கத்தாமரை மகளே. Right, And right, Chitra, right, yeah. So right. we got close to 10 awards, 9 national the main awards, and then one for I a see. short film, I think, Tamil short film. So 10 award வந்து தமிழ் படத்துக்கு கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப அபூர்வம் அந்த Fantastic. காலத்துல. Great year then. ரொம்ப தாராளமா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். பம்பர் கிராப். Right, right. So screenplay. So album, casting, and அதுக்கு மேல இந்த வசனம் அது வந்து இட் காட் ப்ராமினன்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு see the greatness of Sujata in the last 30-40 years is the dialogues have actually stayed with us very well. கடமையை செய்யறதுக்கு லஞ்சம், கடமையை தவறதுக்கு லஞ்சம், தப்புன்றது என்ன, பனியன் என்ன, ஸ்மால் மீடியம் லார்ஜ் பனியன் சைஸா, அந்த மாதிரி. And I think so they all sort of came together in one tight bundle in this particular film. It was the first So movie that came together as a bundle. yeah, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் டெம்ப்ளேட். yeah, ஜென்டில்மேன் had a one man issue. Like ஒரு மக்களோட ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சது வந்து இந்தியன்ல தான். நான் அதுக்கு தான் yeah, சொன்னேன். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பார்க்காத ஒரு ஃபார்மேட், டெம்ப்ளேட், ஜானர், எவ்ரிதிங், ரைட்? லைக் right, ஹிட் யூ லைக் ஒரு yeah. என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக். Yeah, கண்டிப்பாவே வந்து இன்னுமே வந்து I think it's still எனக்கு வந்து it didn't date. There are some portions that dated very badly, but largely the movie still works for me, Hemant. அதாவது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி ஒன்றும் பெரிய தப்பு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இதுவா தெரியல. வருவோம் நம்ம அது நம்ம We'll தனியா talk about டிஸ்கஸ் it. பண்ணுவோம். We'll talk about it. The core point I wanted to talk about it was at the end of the day, எனக்கு இந்த படத்தோட பெரிய ஃப்ளா அப்படின்னு தோணுது வந்து அதோட, அப்பவே சொல்றேன் இப்பவும் சொல்றேன், அந்த மேக்கப் did not work out as expected, right? எனக்கு வந்து I had some, கமலோட படத்துல எனக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ் அதுலயும் கமலோட ப்ராப்ளம் என்னன்னா, கமல் ஹாஸ் அமேசிங் ஐடியாஸ், த எக்ஸிகியூஷன் ஃபெயில்ஸ் இன் சம் பிளேசஸ். விஸ்வரூபம்லயும் we had some flaws in. See, my point is, அது ஏன் நான் ஒரு பெரிய குறையா சொல்றேன்னா, அது உங்களோட படத்துக்குள்ள போறதுக்கு உங்களை கொஞ்சம் தடுக்குது, அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்ல வரேன். இந்த படத்துல அந்த அளவுக்கு மோசமா தோணல. இந்த படம் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. Actually, compared to Indian, a bit odd. That is always the case with with Indian movies, which is either they don't have enough budget for these secondary characters. இப்போ கொச்சடியான் பாத்தீங்கன்னாக்க ரஜினியோட லுக்குக்கும் தீபிகாவோட லுக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைக் a mild difference. ஏன்னாக்க they don't focus on all the characters. They're like, or maybe they just had the budget for the primary character. அப்ப ஏன் நீங்க அதை பண்ணவே வேண்டாமே? அதுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி ஒரு half measure எடுக்கிறதுக்கு பதிலா you could just skip. But anyways, it's easy to say. But I definitely thought Sukanya's makeup looked awful. இப்போ தெரியல அவ்வளவா, but இப்போலாம் பார்க்கும்போது it was very awkward. And maybe it's just the time that each person spent, or like அவங்க வந்து எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ் ஆனாங்க ஆள நமக்கு தெரியாது. பட் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, it took nearly 5 hours for Kamal Hassan and maybe around 3 hours for Sukanya. This is not a normal job, right? It shows, it shows, yeah. But I felt it was an overall package, and it's a classic Tamil film that will stand for ages அப்படின்னு எனக்கு தோணுச்சு. So absolutely it created the அதாவது இந்த கதை எல்லாமே வந்து ஏற்கனவே தமிழ் கான்சியஸ்ல ஏற்கனவே இருக்கு. லைக் தொடர் கதையா பாலகுமாரன் நிறைய இருக்காரு, சுஜாதா himself has written a lot, right? But when it made into a film and ஒரு கமர்ஷியல் பொட்டலமா அது வந்து அப்படி நம்ம கையில வந்து விழும்பொழுது, மனிஷா அண்ட் நீங்க நிறைய எவ்வளவு பேர் படிக்கிறீங்க தமிழ் லிட்ரேச்சர்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்களை மாதிரி இல்லிட்ரேட்ஸ்க்கு வந்து மூவி ஆர் தி ஒன்லி வே தட் வி ஆர் இமர்ஸ்ட் இன்டு தி தமிழ் கல்ச்சர் and the mindset and the whole body. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து this is one of the first
in many or it started everything in terms of அந்த ஆதங்கத்தை கேப்சர் பண்றது வந்து இந்த படம் did like a perfect job. அதுவும் அந்த விஜிலாண்டி வந்து இந்த படம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே ஏன் நான் நல்லா இருக்குன்னா ஐ வாண்டட் டு டாக் அ பிட் அபவுட் ஸ்க்ரீன் பிளே ஹேமந்த். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட். தட் இஸ் வி நோ ஹூ த கில்லர் இஸ், தே ஜஸ்ட் டோன்ட் நோ ஹூ த கில்லர் இஸ், ரைட்? ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்தியா தாத்தா தான் கொலை பண்ணுறாருன்னு. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி ரூட்டிங் ஃபார் ஹிம், right? And you're actually rooting for the anti-hero, technically to speak. Yes. The guy who kills from the first scene, you're rooting for that guy. Yes. And then the cops are against him, so technically it puts you in an us versus them mode, right, in the film. Yeah. That pulls you into the film even more abdin na nanichen. So the acting and the other thing now solla marandha innoru vishayam vandu enakku the negative role of Kamal was actually the second best character after the first character. Enna Kamaloda versatility appadi, and this is one thing that I have against Kamal. For a person who's experimenting so much, he's never acted in an out and out negative role. The image consciousness illa ego illa he wanted kudaya. See, that came later, right? அப்படி சொல்றீங்க. ஓகே. இது இந்த படம் மேபி கேவ் ஹிம் தட் திங் தட் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமே ஒரு தைரியம் கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. பட் அன்டில் தட் பாயிண்ட் யூ வுட் நெவர் பிளே அ நெகட்டிவ் கேரக்டர் லைக் ஈவன் இஃப் இட்ஸ் டபுள் ஆக்ஷன் ஒரு மாதிரி பாலிஷ்டா தான். இந்த படத்துலயும் நிறைய ரெடிமிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனாலும் வந்து he went outright for that negative shade, and நீங்க பார்க்கலாம் சில சீன்லாம் வந்து கோவம் வர்ற அளவுக்கு லைக் the acting will be there, the dialoguesக்கு வந்து அது வந்து ஒரு கன்விக்ஷனோட டெலிவர் பண்ற ஒரு ஆக்டரால தான் முடியும். சரி ஏதோ காசு கொடுத்தாங்கப்பா நானும் வந்து நடிச்சுட்டு போறேன் அப்படின்ற வந்து கிடையாது இல்லையா? ஸோ that dimension of Kamal was exposed very naturally, and I love that watching that Kamal as an actor portraying that role. அது வந்து ஒரு தனி beauty of that show. Yeah, but I also felt we could associate with that Kamal Hemant. ஏனா பிரச்சனையா தான் we shouldn't have. அதுதான் என்ன சொல்றேன்னா கமலோட கையா இல்ல I strongly suspect Kamal said இது ரொம்ப நெகட்டிவா போகுது, or whoever said that did disservice to that role, because Kamal has, and the junior Kamal has his own dialogues, he has his own love interest, he has his own family, he has his own Kasturi angle to the whole story, which ruins us on the villain angle completely for us. ஏன் அவுட் அண்ட் அவுட் வில்லனா காமிச்சிருக்கூடாது புரியவே இல்லை எனக்கு. இல்ல அது I thought that is also one good part of the movie, Hemant, to be understand, because let's explore that. It personalizes it. நான் ஒரு ஓகே நீங்க சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் கெட்டவன்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு, ஓகேவா? அதாவது சோம்பேறி, அதாவது அவங்க அப்பா வந்து அவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காரு. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த நெகட்டிவ் ஆங்கிள் ஆஃப் இட், ஓகே, ஒரு டிப்ளமா வரைக்கும் வாங்கி கொடுத்திருக்காரு, and he says I gave you everything you needed, what more do you want, like ஈஸியா. அந்த டைம்ல ஓகே நீங்க அப்பா வந்து could have been out of time, like வந்து you could be like completely இந்த டைம்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சும்மா உட்காந்து. How much hard work did he put in to actually do something to get a job? Maybe that was a glossed over part. அது வந்து மேபி அது கன்வீனியன்ஸ்க்காக அப்படியே விட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த காலத்துல வேலையே கிடைக்காதுலாம் கிடையாது. எஸ், வேலை கிடைக்கும்னா மேபி படத்துல வந்து கரப்ஷனை காமிக்கணுன்றதுக்காக வந்து they took a few liberties with that, but I felt like அந்த character should have been more negative. நான் எப்படி பார்க்கறேன்னா இது வந்து ப்ராப்பர்லி இது வந்து கரெக்டா ப்ளே பண்ண ஹேண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமல் வந்து அந்த சந்திரபோஸ் சந்துருவை வந்து ஐ வில் நெவர் கால் ஹிம் as a நெகட்டிவ் கேரக்டர். ஏன்னா அவன் நம்பல்ல ஒருத்தன் அப்படின்றதுனால. அதாவது ஹவு யூ அசோசியேட் வித் ஹிம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க பார்க்குறவங்க வந்து என்ன ஹேமந்த் இப்போ அவன் சொல்றான்ல நீங்க கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்னு. கமல் லுக்ஸ் அட் த கேமரா அண்ட் சேஸ், ரைட், நீங்க லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு. ஆனா the message is not just to politicians and stereotype them. They lanja vangadinga, government officer irukanga. It is also to the common people who are a bigger hand in doing it. So namballiye nariya per Chandrabose mari irukanga. They just don't think they are bad guys. They think it is okay, எங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல போய் நான் வாங்கினா என்ன. ஸோ கமல் சொல்றார், சந்திரபோஸ் டெல்ஸ் ஹிஸ் டேட் சேனாபதி, உங்க செல்லரிச்சு போன இந்த மாதிரி பழைய பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு போய் குப்பையில போடுங்க,
சொல்றாங்க இந்த உலகம் இப்ப மாறிடுச்சுன்னு. ஸோ ஹீஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் மேன். அவன் அது தப்பா கரெக்டானா, சேனாதிபதியோட ஐடியலிஸ்டிக் வியூல சந்துரு பண்றது தப்பு. பட் இன் ரெகுலர் லௌகீக லைஃப்ல ஹீ ஹீ சீஸ் ஏ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், இல்லை என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் அவனை நெகட்டிவ் ஆக்காதது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நான் நினைச்சேன். ரொம்ப டார்க் ஆக்காம இருக்கிறது. I think it's a commercial movie. Let's just accept that, because ஏன்னா இது வந்து ஆர்ட் மூவியோ ஒரு படத்தை வந்து நான் ஒரு கான்ட்ராஸ்ட்காக சொல்றேன் ஹேமந்த். இப்போ ஜெயிலர்ல வந்து இட்ஸ் ஏ வெரி சிமிலர் கான்செப்ட். அப்பா பையனை கொலை பண்ணிடுறாரு, ஏன்னா பையன் தப்பு பண்றான். அப்பா வந்து இஸ் அ ப்ராப்பர் ஜெயிலர். ஓகே, அதுல சுதந்திர போராட்ட கௌரவம் கான்செப்ட் தான் ரெண்டு படமுமே. ரைட், கௌரவம் தான். எக்ஸாக்ட்லி. இஃப் யூ கோ தேர் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். இட்ஸ் a two-way காப்பி, ரைட்? ஸோ ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பயங்கர டார்க் ஷேடு. யூ ஆல்ரெடி நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த காஸ்டிங் இட்செல்ஃப் மேக்ஸ் இட் லுக்ஸ் வெரி டார்க். அதுக்குனே படைச்ச மாதிரி காஸ்ட் பண்ணது அப்படிதான். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு இந்த ஃபிலிம் வந்து மேக்ஸ் யூ ரிலேட் டு ஹிம் அண்ட் சேஸ், ஓ நம்ம பண்றது தப்பு, நம்ம பண்ணக்கூடாதுன்னு புரிய வைக்குதோன்னு நான் நினைச்சேன். மேபி திஸ் இஸ் மை அசம்ஷன் ஆல் வாட்எவர். இருக்கலாம். ஐ திங்க் இட் ஆல்சோ பிரிங்ஸ் யூ க்ளோசர் டு தட் பார்ட் ஆஃப் யூ தட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நெகட்டிவ் ஒரு கேரக்டர் பார்த்தா இவன் யாரான்னு நம்ம அவன் மேல கோவப்படும் போது தவிர நம்ம மேல கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் செத்து போறாங்க. இம்மீடியட்டா அந்த ரீசனிங் பாத்தீங்கன்னாக்க இது நம்ம தப்பு இல்ல, உன் தப்பு, நீ வந்து அதுவும் வந்து நான் அதுதான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ரைட்டிங்ல மேனிபுலேஷன் இல்ல. கவுண்டமணி ஒரு கேரக்டர் ஒண்ணு வச்சுன்னு நீ என் புத்தி எங்க போச்சுன்னு சொல்றாரு. ஓகே, பட் ஆனாலும் பிளேம் பண்றதுக்கு இன்னொருத்தன். ஆனா அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்றது எப்படின்னாக்க to fix the whole thing, which is what many of us will do, including maybe I will also do the same thing. Given that circumstance, I would do the same thing. லஞ்சத்தை கொடுத்து எப்படி வந்து நான் வந்து என்ன ப்ரெசர்வ் பண்ணிப்பேன் அப்படின்றத நான் பார்க்கலாமோ என்னமோ தெரியல. I think that point is valid. That possibly, yeah. பட் இந்த படத்தோட ஃப்ளா அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க ஹேமந்த்? வில் டாக் அபவுட் வாட் இஸ் அ குட் திங். ஐ வாண்டட் டு டாக் a few minutes about the flaws of the film. நான் வேணா ஒன்னு சொல்றேன் ஆரம்பிக்கிறதுக்காக, அதுக்கப்புறமா வேணா நீங்க யூ கேன் டாக். பிரச்சனையே கிடையாது எனக்கு இந்த டாபிக்ல. ஏன்னா படம் I felt was very கிடையாது. ஓகே, many portions or most portions of the movie have aged very badly. They have dated அது நிறைய செக்மெண்ட்ஸ் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்தூரி செக்மெண்ட் ஆரம்பிக்கும் போது தான் படம் வந்து கிக்ஸ் இன்டு டாப் கியர். The flashback that I'll tell you, the other flashback which worked so well for me back in the days, அந்த சுதந்திர போராட்டம் அந்த இதெல்லாம், I'm cringing in my seat when I watch it right now. என்னால முடியல அந்த போர்ஷனை பார்க்கிறதுக்கு. Is it execution fast or okay? No, and the action execution இருக்கட்டும், அந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் இருக்கட்டும், இல்ல அப்படி சொல்றீங்க. ஓகே, எல்லாமே வந்து was like so. See, ராஜமௌலி probably took the whole thing. RRRக்கு வந்து இதுல இருந்து எடுத்தாரா என்ன, but he does it slightly different. It's still not convincing னு வெச்சுங்க RRR கூட. But இது வந்து it takes it to a new level of like nationalism for the sake of nationalism. நான் கொடி பேரிங் எல்லாம் எனக்கு I'm all for it, but the whole execution of that flashback was very bad என்னை பொறுத்த வரைக்கும். And தேவையில்லாத ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஓகே, எக்ஸிக்யூஷன்னா உங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சுகன்யாவோட கையில வந்து நீ வந்து இந்த கொடியை சல்யூட் அடி, இல்லைன்னா கையில அடிப்பேன் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ வந்து சேனாதிபதி டேக்ஸ் இது அண்ட் த்ரோஸ் இட். அதுல என்ன தப்பு இருக்குது? அதுல தப்பே கிடையாது. அதெல்லாம் தப்புனே சொல்லவே இல்லை நான். ஸோ நான் என்ன சொல்றேன், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் போய் குதிக்கிறாங்கல்ல மேல இருந்து. பார்த்தாக்க என்னடா எறும்பா இல்ல மக்களா இல்ல பாராசூட்ல இருந்து. I'm not trying to make fun of what they did. They did their best. And they did their best 28 years ago. Exactly. So, it's aged badly. That's nothing wrong. அந்த சோழாவரம் ரேஸ் கோர்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் பொன்னம்பலம் கமல்ஹாசன். Yeah. Pushing an envelope is one thing, but pushing it, ஒரு ரேஸ் கீழே கமல் போவாரு, அது மேல yeah.
No, the visual effects did not hold well at all, compared I to think, yeah, contemporary standards. So தி அவார்ட் ஃபார் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இது ஏன் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட Forrest Gump. ஃபாரஸ்ட் கம்ப் அந்த இன்ஸ்பயர்டு இது வந்து பண்ணும்போது ஓகே வாவ், நம்ம தலைவரை திருப்பி ஒரு தலைவரை திருப்பி கொண்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு பண்ணிருப்போம். பட் ஓகே, லெட் மீ கோ பேக் டு தி ஹோல் திங். ஐ திங்க் லார்ஜ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து காமெடி எனக்கு வந்து தியேட்டர்ல உழுந்து உழுந்து சிரிச்சேன் நான். ஆனா ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது பார்த்தா இப்போ சென்சிட்டிவா பார்க்கும்போது டேய் இது பாடி ஷேமிங்ல இது இந்த அரவிந்த் சுவாமி ஜோக்லாம் வந்து லைக் Shankar has this obsession with dark colors and body, okay, body image. You are absolutely right. Yeah, like okay, you can forgive him for 30 years ago. He still does it. Meaning, அதுக்குதான் obsession drama. சிவாஜிக்கு like அங்கவை சங்கவை. அது வந்து even Arvind Swamy joke even then felt a little odd, but definitely Shivaji felt very, very odd. Just look out of place. I agree with you. And I don't understand the fascination with this whole thing. And then the other fascination with double meaning jokes. Yes. Fascination with body parts. Yes. Be it female or male. Okay. ஒரு ஒரு மேலும் கொஞ்சம் சில இடத்துல வந்து அங்கங்க லைக் பட் ஜென்டில்மேன் I don't know if you notice this. இந்த ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது தான் நான் கவனிச்சேன். முதல் வாட்டி நான் கவனிக்கவே இல்லை இதை. Censor probably objected to one of the jokes that Kaundamani says after he gets bitten by the camel. Oh yeah. For a second, is SPB's voice talking, where the dialogue has to be replaced. அதுக்கிட்ட ஏன்டா வைத்த காமிச்ச அப்படின்றது மட்டும் அந்த டைலாக் கமல் பேசினே இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா எஸ்பிபி பேசிட்டு போயிடுவாரு, திருப்பி கமல் பேசுவாரு. சோ எனக்கு புரியவே இல்லை. எனக்கு லைக் வை டு யூ ஹேவ் டு டு தட்ன்றது வந்து என்னைக்குமே அந்த கேள்வி இருந்திருக்கு. இப்போ அதுக்கு நீங்க யூ ஹேவ் டு கோ பேக் டு ஜென்டில்மேன், ரைட்? அதுல வந்து இந்த டிக்கி லோனா வாட் எவர் த கேம், ரைட்? They felt they were so popular that Shankar thought, oh, maybe this is the way to go, right? And I think it led to, and that too in this film, it led to really, really odd jokes that doesn't stand the test of time. Very bad, very. The ரொம்ப crassy jokes, ரொம்ப. If the like how much can you depend on the patriotism, nationalism, and the revenge, lanjam. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணதால இதெல்லாம் காணாம போச்சு. ஓகே, I don't know how many of these kids watching it today will be like, oh my god அப்படின்றது. பட் நம்மளுக்கே like even in the theater it felt a little odd, but we just moved on, or maybe because of that age we just kept quiet. But there are so much. அது சங்கர் மாறலன்றது தான் என்னோட கம்ப்ளைண்ட். கரெக்ட். இப்போ வர எந்திரனா இருக்கட்டும், இல்ல எல்லா படத்துலயும் இருக்கட்டும், ஏதாவது there is references to some parts of the body. Correct. Or it's about anyways, I'll stop there. No, I'm good with it. எந்திரன் சொன்னதால இன்னொரு ஒரு குட்டியான நான் பின்னாடி போய் பார்த்ததால கவனிச்சேன். ஒரு பாட்டுல வந்து அந்த கமல் ஆக்சுவலி வித் ஊர்மிளா அந்த ரோபோ ட்ரெஸ்ல வந்து எந்திரன் ட்ரெஸ்ல வந்து நாயை பிடிச்ச ஜீனோ வச்சுன்னு இனிய எந்திரா அது வந்து இதுல மேகசின்ல பார்த்த அந்த போட்டோ வந்து அந்த போட்டோ. Yeah, that's true. எனக்கு இந்த படத்துல வந்து I felt மூணு விஷயம் didn't work for me, Hemant. அதாவது வந்து இந்த ரொமான்டிக் சப்ளாட் இப்போ doesn't work at all. Okay, no. This whole Manisha and Urmila and Edukavo, Kokavo all looked very, it seemed like a distraction from the primary narrative of the film. Yes, right? Yes, correct. அதுக்கப்புறமா வந்து first off I understand you're setting up characters, you're setting the whole thing. Second halfல கிட்டத்தட்ட என்ன ஓடிட்டு இருக்கு, நீ என்னடா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி வந்து like it seemed, and it was like it gets worse actually. It gets written very badly towards the end. Exactly. மாயா மச்சந்திரா வரும்போது totally you lost it. It's like டேய் படம் எங்க போயிட்டு இருக்குது, நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா கூட பரவாயில்ல. லைக் அது வந்து ஒரு கேட் ஃபைட், தேவையில்லாத ஒரு ஜெலசி, ஒரு இது. And there was a very interesting conversation. I thought it was interesting because Urmila கிட்ட வந்து Urmila is just not really going after Kamal, but she's
கைண்ட் ஆஃப் இன் தேர். உன்னோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சுகன்யா கேட்கும்போது I thought it was interesting that it hasn't aged. I mean, it was one part which has aged well because இன்னைக்கும் அந்த ஃப்ரெண்டா பெஸ்டியா இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே இந்த காலத்துல, அது அன்னைக்கே பேசிட்டாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே. Correct. I thought it was like one of the few things that actually captured a little spoken conversation about what is your skin in this game. Correct. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து இந்த ரொம்ப பிளாட்டில் நிறைய லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சிஸ் நிறையா இருந்தது. அதாவது வந்து வேணுங்கிற போது சேனாபதி வந்து விஜிலாண்டி ஜஸ்டிஸை வந்து ஹில் கேரி அவுட்டு டக்குன்னு, எஸ்பெஷலி லாஸ்ட் சீனில் தேர் இஸ் நோ வே ஹில் கில் அண்ட் ஹில் ஜம்ப் அவுட் ஆஃப் த கார். என்ன ஸ்பீடு கியானு ரீவ்ஸாக இது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் வேணும் போது அது ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணால் ஓகே கமல் தப்பிச்சிட்டா. எப்படி ஒரு 70 வயசு ஆளால் அப்படி ஜம்ப் பண்ணி அவரால் இது பண்ண முடியும்? It's a little bit, a bit inconsistent. Yeah, but that part I got. I mean, I bought it because by that time you're like into the whole action. But sure. Yeah, the set போடுறேன்ட்டு இவங்க பண்ணிருக்கிற அராஜகம் இருக்குது. அந்த ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், ஹெலிகாப்டரா இருக்கட்டும், ஒரு பைக்குக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் வேணும். அப்படி பறந்து போய் ஒரு ஏர்கிராஃப்டே டிஸ்ட்ராய் பண்றது, பறந்து போய் அது சங்கரோட you give it to him for இது. But I felt in the final portion of Kamal killing Kamal could have been at a better because they almost glossed over it. It's like Kamal feels bad for killing his own son. Yeah. But then it just finishes it. Like they don't stay in it for a long time. Right? Yeah. Maybe அதுக்கு செட்டப் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருப்பாங்க. Like he has to explain why he will kill his son. அந்த மனிஷா கிட்ட வந்து he explains why he has to kill his own son ன்றது வந்து ஒரு குட்டி டயலாக் மாதிரி ஒன்னு செட் பண்ணிட்டு they did their check box on ஓகே இவர் கொன்னா நான் வந்து கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு டயலாக் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க உங்களை. ஸோ இந்த ஆக்ஷன்ல வந்து அப்படியே சூட்டோட சூடா வந்து கொன்னுட்டாதான் வந்து இல்ல அவங்க 2 பேருக்குள்ள டயலாக் வச்சிருக்கலாம் கடைசியில. Yeah, exactly. That's what I thought. He didn't give Chandru a chance at all to. That's a problem with Shankar. Not problem with Shankar. That's a Shankar problem. ஏன்னா you have to go out with a bang. ஓகே, இப்போ ஹீட்ல பாத்தீங்கன்னா ஹீட்டோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப சப்பு கொடுத்துரும் கிளைமேக்ஸ். ராபர்ட் டினிரோ அண்ட் அல் பச்சினோ செட்டப் லைக் ஏதோ பெருசா நடக்க போதுரா அப்படின்னு பார்த்தாங்க. இட்ஸ் லைக் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு 2 பேருக்குள்ள என்ன நடக்குமோ அது குட்டியா நடந்துட்டு போயிடும். நம்மளால அது பண்ண மாட்டாரு. இவர் போகும்போது 4 ஏர்கிராஃப்ட் பார்க்கணும், 2 ஹெலிகாப்டர் வந்து பஸ்மம் ஆகணும். இதெல்லாம் இந்த ஸ்பீட் அண்ட் டெம்போக்கு வந்து நீங்க கான்வர்சேஷன் எடுத்துன்னு வர முடியாது. Like you can't have these two people having a conversation at that point. And they've also had this conversation in the morgue, right? Already adukku anga pottaanga ena and the pacing were right possibly but idukku I have to say ஒரு குட்டி story about how this all happened. அதாவது வந்து the whole movie Shankar always used Balakumaran for his 2 other films. So Gentleman and Kaadalan rendume Balakumaran. In fact, Balakumaran acts in a scene in Kaadalan when Prabhudeva welcomes his he's a school principal, a college principal or something like that. Yeah, so இந்த படத்துக்கு Shankar thought he will try and make Gentleman with Kamal. It didn't work out. Kaadalan he did not even try. Kamal heard the story for Gentleman and said no to it outright. இல்லப்பா இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு. Then இந்த படத்துக்கு Sujata writes that Shankar went and met Sujata in Kumudam office and told him the story and said, sir நீங்க தான் வந்து கமலை வந்து ரோப் பண்ணி இதை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு. Then and அதுக்கு முன்னாடியே I think through Gandhi Krishna they spoke to Sujata. Then Shankar went and told the story. Then Sujata at some level kind of convinced Kamal to also think about this film because he felt the story had everything that Kamal can actually accomplish. I think Kamal mattum dhaan indha padathila nadichirukka mudiyum. And they floated the idea of Rajini and all that. I don't think it would have worked or anything like that. But இதுவுமே இன்னொரு விதமான பாஷா டெம்ப்ளேட் தான். ஓகே, சோ அவர் யார் தெரியுமா டயலாக் வந்துச்சுல, அவர் யார் தெரியுமான்னு சுகன்யா வச்சு சொல்ல வச்சாங்க. ரைட் அவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிளாஷ்பேக்கே ஆரம்பிக்கும். ரைட் சோ அது பார்ட் இன்க்ளூடட். அதுதான் வந்து கிரேட்னஸ் ஆஃப் ஷங்கர் பாக்கம். இங்க நெடுமுடி வேணும் இன்ட்ரோடக்ஷன். அவர் யாரு தெரியுமா, என்ன தியாகி தெரியுமா, பை தி வே தேர் இஸ் a song 4 minute song, wait for it அப்படின்ற மாதிரி. பட்
அதுக்கப்புறமா தென் சுஜாதா தாட் ஓகே லெட்ஸ் ரைட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஷோ Oh, ரத்தம் please. ஒரே நிறம்னு ஒரு சுஜாதா ரோட் அபவுட் 1847 சிப்பாய் கழகம். அது நம்ம 57. 1857. Why did I say 47? 1857 சிப்பாய் மியூட்டினி பத்தி 1947 நம்ம ஃப்ரீடம் கட்சி அதனால டோட்டலி yeah அதுக்கு and so there was a lot of influence of that book in the Senapati portions, right? Chandra him going and joining Netaji and all is all true, but Sujata already had some idea about how to make it. And I will also say in the book oda influence சிலது நாடோடி தென்றல்ல கூட இருந்தது. Okay, which Sujata wrote, by the way, which Sujata wrote fully for Bharati Raja. for Bharati Raja in நாடோடி தென்றல். இதுல வந்து they said he wrote only the dialogues, but there's a lot of inputs both from Kamal and from Sujata on the story level and at screenplay level. Okay. All that kind of worked out. But A.R. Rahmanoda album வந்து was a masterpiece ன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரே ஒரு கிரைப் எனக்கு என்ன தெரியுமா, அந்த ஆல்பம்ல டெலிஃபோன் மணி போல் வந்து ஏஸ் ஆஃப் பேஸோட ஒரு பாட்டு, அவங்களோட பாட்டு நான் வந்து இளையராஜா ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஆளு. ஓகே, எனக்கே வந்து ஐ லவ் திஸ் ஆல்பம். amazing album. See, it takes one thing to be inspired by some beat or whatever it is, but அந்த ஃபுல் பாட்டோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாத்தீங்கன்னா மை காட், ஐம் சாரி ஐம் புட்டிங் இன் a bad spot. ஏன்னா அந்த சீட் வந்து நான் உங்களை தப்பான சீட்ல உட்கார வச்சிட்டேன் நான். பட் இந்த பாட்டு வந்து ஐ திங்க் ஏஆர் ரஹ்மானோட பரிணாம வளர்ச்சியில அடுத்த ஒரு படினே நான் சொல்லுவேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் the engineering of the whole album was fantastic. But you specifically are talking about Telephone Manipal, right? எல்லா பாட்டுமே, but specifically because Telephone Manipal had the beat and also நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளூட் வரும், இஷ்டத்துக்கு வந்துட்டு போகும், but it never seemed out of place. Is amazing, Hemant, but I'm also கடமைப்பட்டிருக்கேன் to say there is a very இது வந்து இன்ஸ்பிரேஷன் கூட சொல்ல முடியாது, இட்ஸ் எக்ஸாக்ட் பீட். and what I heard was he had actually bought the rights or sampling rights or whatever for that song. So அதை வந்து we'll put it in the show notes. If somebody listens to it, they'll hear once another time you hear Telephone Manipal, you will always think about Ace of Base. அந்த மாதிரி ஓவர்லாப் அந்த பாட்டுக்கு. பட் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் சாங். எனக்கு இப்போவுமே வந்து தன்ஹாவும் டெலிஃபோன் மணிப்போலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். ஸோ ஐ லவ் இட். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இட்ஸ் மேட் தட் வே அப்படின்னு நான் சொல்றேன் நினச்சேன். பட் இந்த படத்துல வந்து டு பி ஹானஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் டாப் 10 ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்னா இட் இஸ் பச்சை கிளிகள் தோளோடு, primarily because of the fantastic lyrics that was just that killed it. Yesudas also did. Yeah, Yesudas and the lyrical value of it is just brilliant. And I think the picturization didn't do justice for the greatness of the song. I mean, it was good, but it was not that. See, I think what they were predominantly occupied with that song was to show both the Kamal overlapping. அந்த டைம்ல they didn't have the technology to kind of like அது வரைக்கும் அப்படின்னாக்க ஐ திங்க் ஆலவந்தான்ல கூட இது வந்து நிறைய வந்து ஆலவந்தான் டெக்னிக்கலி ஒரு பெரிய பொக்கிஷம். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து they tried to do this whole overlapping of two characters, like இங்க இப்படி போறதோ இல்ல ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ப்ராக்சிமேட்ல, ஏன்னா டபுள் ஆக்ஷன்ல யூஸ்வலா அது வரைக்கும் அப்படின்னா ரெண்டு பேரும் நீ அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன், பேச்சா இருக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் இந்த சைடு அந்த சைடு நின்று பேசிட்டு இருப்பாங்க. And wherever they tried it, I think it was like you can see that it's very very awkward, jarring. இந்த படத்துல வந்து I think they were trying to do a lot of that to push the boundaries. Thanks to, of course, Kamal being the hero also. Yes. He doesn't let go any opportunity to innovate, and Shankar, of course, puts us 100-200% into trying new things. Right. I agree, and I think they perfected that, or to some extent, in Jeans. Or Shankar perfected it in Jeans because there were a lot of overlaps. Lot of overlaps and all that. And what about the Jiva oda cinematography, Hemant? Before we go that, right? I think one thing I also note BGM எனக்கு அந்த அளவுக்கு
இப்போ பார்க்கும்போது வந்து ஐ டோன்ட் ஃபேவர் தட் மச் as ஆல்பம் வந்து கேட்ட அளவுக்கு பிஜிஎம் ஐ தாட் வாஸ் லைக் ரொம்ப இந்த தில் சேல நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட் தான் டமால் டிமில் டமால் டிமில் டமால் டிமில் சிலது அண்ட் வந்து நிறைய ஓவர் யூஸ் ஆஃப் அந்த சாங்கோட தீம்ஸ் இன் த அது பிளேசஸ். பரவாயில்ல இட்ஸ் தட்ஸ் இல்ல ஓகே உதாரணத்துக்கு கப்பலேறி போயாச்சு வரதுக்கு முன்னாடியே அந்த அது வந்து சுகன்யா காட்டும் போதே வந்துரும். சி எப்போ வந்து நீங்க தீமா யூஸ் பண்ணீங்கன்னா தேசபக்தி என்ஜாய் பண்றாங்க பஸ் இதுல என்ன தப்பா இருக்கு ரைட்டு. பட் இதுல அந்த அது வரதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு ஒரு பிஜிஎம்மா வந்துருச்சுன்னா I thought it's always the ulta, right? You first hear the song and then you hear. சரி நம்ம ஒரு விஷயம் சொல்லியா ஏன்னா 90sல நம்ம வந்து ஏரமான் வளரும் போது இருந்ததால அது அந்த டைம்ல இல்லாதவங்க ஒண்ணு சொல்லி ஆகும். ஏரமான் வாய்ஸ் நீங்க ஏரமான பாத்தீங்கன்னாக்க அவர் அந்த டைம்ல ஏரமான்னாக்க கொடி இந்திய கொடி ஏரமான் நினைச்சா ஜனகணமான இல்லாட்டி வந்தே மாத்திரம் இதுதான் உங்களுக்கு மைண்ட்ல தோணும். மற்ற படம்லாம் தவிடுபடி ஓகேவா. அன்னைக்கு அந்த 90sல ஏரமான் கான்ட்ரிபியூட்டட் ஹியூமங்கஸ் இளையராஜ் எல்லாம் பண்ணவே இல்லை எனக்கு கேட்டாக்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்குன்ற ஒரு அந்த ஃபேவரை கொண்டு வந்தது வந்து ரேமான். அண்ட் I didn't mind at all that he used the Vande Mataram so many times or whatever. He created that whole market for people to listen to Vande Mataram as நான் அந்த சிடி வாங்கி தொலைச்சும் விடுறது கிடையாது. இந்த வந்தே மாத்திரம் சிடி வந்து அது ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றும். ஏன்னா it created that whole oneness of India like no other music director did. So அது வந்து சரித்திரத்துக்காக இதே நேரத்தில் ஐம் கோயிங் டு மெஸ் அப் சோஸ் பாப்புலாரிட்டி பை சேயிங் இட், பட் ஷோ popularly said it. I don't want A.R. Rahman to come and tell me about patriotism. Okay, அவர் அதையும் சொல்லுவாரு. Cho is being Cho, so he'll criticize anybody he wants. But I mean, everybody loved the whole Vande Mataram and the whole album and the oneness, Bharat Balaவோட direction. That just rocked. And இந்த படமும் வந்து கப்பலேறி போயாச்சு literally had the so-called goosebump moment இப்ப சொல்றதெல்லாம் was there at that time. இந்த தியேட்டர்ல எல்லாம் வந்து லைக் அப்படி you felt like you were part of the movie, like you were standing there and எழுந்து நின்று சல்யூட். அன்னைக்கு நீ வந்து நேஷனல் ஆந்தம் எழுந்து நின்று நீ சொல்லவே வேண்டாம், நானே நின்றுப்பேன். நான் ஒரு இது வந்தாக்க லைக் that was the mood inside the theater. Like it was so personal and it was so like it touched the nerve so very well அந்த காலத்துல. And of course நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா ரஹ்மான் was part of that movement to like அந்த nationalism வந்து ஒரு லைக் பேட்ரியாட்டிசம் வந்து ஹைலைட் பண்றதுக்கு வந்து நீங்க சொன்னீங்களா சோக்கு மேபி தேவைப்படாம இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் காலமா அதை சொல்லி இருந்திருப்போம். நிறைய பேரை தட்டி எழுப்பினது ஒரு ஐ மீன் I'm not saying இவர் இல்லைனாக்க he did a big favor. No, it came at a very important time, and I think he did a great job. In 97 வந்து when people were losing, இது நடக்குமா நடக்காதா, what is happening in India, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது he brought India together. I think that was a great value add of A.R. Rahman at that time, for sure. இந்தியனை பத்தி பேசுறதால இதெல்லாம் சொல்லி ஆகணும் நம்ம. ஆமா, கண்டிப்பா that's true. So Jiva, coming back to Jiva, cinematography. Yeah. I loved it. அதாவது பிரம்மாண்டத்தை வந்து இப்படி காமிக்கிறோம்னாக்க அஃப்கோர்ஸ் ஜீவா himself became a director pretty shortly after, but also like unfortunately we lost him early also. But இந்த படத்துல நிறைய ஓப்பனிங் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் ஆல் செட் டு meant to capture the canvas as something larger than life and huge. And he did justice on the time. Like ஒரு கமர்ஷியல் படத்துக்கான சினிமாட்டோகிராஃபர்னா Jio did. Very well done. I thought the lighting was fantastic, and even in the songs லாம் கூட வந்து I think for example I don't know அப்போல்லாம் வந்து ட்ரோன்லாம் இல்லை, but still அவங்க வந்து சிட்னில ஷூட் பண்ணது all that was just unbelievable. It had to be a helicopter, right? It had to be a helicopter shot. Yeah, but பயங்கரமான ட்ராக்கிங் ஷாட்ஸு. அண்ட் இது ஷங்கருக்கு ஏற்ற மாதிரி இந்த கமர்ஷியல் ஆக்ஷனில் வந்து டு ஷோ ஃபார் எக்ஸாம்பிள் த லாஸ்ட் ஒன், த ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து கேமரா ஒர்க் வாஸ் ஃபினாமினல். ஐ தாட் இட் வாஸ் வெரி வெல் டன்.
see, when Yeah, if they had employed PC Sriram, it would be on a different class, but yeah. in the commercialness this worked really well, Yeah, right? பிசி ஸ்ரீராமன் அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு லைக் டஸ் தி அவுட்டோர் லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அவர் வந்து மேக்ஸிமம் ஐம் நாட் He'll சேயிங் light இஸ் it. நாட் கேப்பபிள் ஐம் ஜஸ்ட் சேயிங் Oh நம்ம yeah, yeah. பார்த்ததுல அந்த பாடி ஆஃப் ஒர்க்ல நம்ம பார்த்ததுல வந்து இப்போ நீங்க சொன்னது இந்த டெலிஃபோன் மணி போல் பார்த்தீங்கன்னா Hmm. யூ ஹேவ் டு லைக் ஒப்பேரா ஹவுஸ் வந்து அந்த மாதிரி லைட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது லைக் Yeah. there's the shading that brings out all the shapes of the opera house, but there's also like that நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 ஃபோக்கஸ் லைட் ஒன்று வரும் கரெக்டா அந்த உங்க மேல அதெல்லாம் வந்து phenomenal. And Beautiful. most of the songs were actually like fashion show mari or like they were like had a lot of edits, right? குட்டி குட்டி குட்டியா இப்போ இன்ஃபேக்ட் நிறைய சில இந்த டிரான்சிஷன்ஸ்லாம் நிறைய ஓடும் லைக் இந்த 12 or 20 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸோட ட்ரெஸ்ல காஸ்டியூம்ஸ்ல வரதா Oh yeah. இருக்கும். You need patience. You need patience to work with so many குட்டி 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 கட்ஸ். அது கன்சிஸ்டண்டா லைட் பண்றது இருக்கட்டும், அது கன்சிஸ்டண்டா வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இன்ஃபேக்ட் நிறைய இந்த சாங் ஊர்மிளா சாங் வந்து பாத்தீங்கன்னாக்க அக்கடான்னு நாங்க இடம் some of them are actually shot in Australia, some of them are actually shot in India. Oh really? So yeah. சில ஷார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னாக்க there'll be like ஒரு ஒரு பாம்பே விஷுவல் மாடல்ஸ் எஃபெக்ட்டோட இருக்கும். இல்ல பாம்பே மாடல்ஸ்னுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி ஆமா. மாதிரி என்ன சொல்றேன் அந்த காலத்துல வந்து அது கொஞ்சம் பெரிய விஷயமாச்சு அப்போ. and the fair skinned women having in the background is supposed to be like something posh and all of that. And சில இதுல பாத்தீங்கன்னா டான்ஸே ஆட தெரியாம வெள்ளக்கார பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. லைக் அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா they'll be like all of them will be like white. டெலிபோன் மணி போலி அப்படி இப்படி ஜம்ப் பண்றவங்க எல்லாம் நிறைய. கரெக்ட். அதெல்லாம் வந்து ஸ்கெட்யூல் மேனேஜ்மெண்ட்ல வந்து நீ அவனுக்கு இந்த பாட்டுல போடு, இவனத்துக்கு அங்க உட்கார வை. பட் பாயிண்ட் இஸ் அந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்போ யூ ஆர் சர்ப்ரைஸ்ட், ரைட்? லைக் நான் வந்து ரொம்ப ரொம்ப வெட்டியா இருக்கிறதால இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. யாரு ரெண்டாவது லைன்ல யார் டான்ஸ் ஆடுறா, தப்பா டைமிங்கே இல்லையா, எப்படி விட்டாங்க இதெல்லாம். So you will not notice it at all. And then I have to shift a completely different country and then light it up the same way and maintain the same grading. அதெல்லாம் வந்து it was beautifully done. And in fact இதுல கூட பாத்தீங்கன்னா மாயா மச்சிந்திரால பாத்தீங்கன்னா கடைசியில என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க லைக் ஆங்கிள் நடக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுல பீம் வேற வந்துருவாரு திடீர்னு. So yeah, but all 5 songs were fantastic. I really enjoyed it. Maya Machindra எனக்கு இப்போவுமே கேட்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஆஸ் அ இது ரொம்ப அது வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்றது, இந்த லாஸ்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சங்கர் வான்ஸ் a song. இல்ல சிஜிஏ வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். சிஜிஏ வந்து ரொம்ப உடும்பு கழுகு எல்லாத்தையும் டிரான்சிஷன் பண்ணி. Correct. But the set design was great. The visual effects were good at that time, and the Venkinra and he was very popular at that time to do all the visual effects and all that. நான் என்ன சொல்லுவேன்னா இந்த படம் 30 வருஷம் or 28 years ஆகுது. இதோட what is the movie impact அப்படின்னு கேட்டிங்கன்னா, it inspired many films with similar social justice theme, anti-corruption theme, right? Yeah, see, இந்த படமே வந்து ஒரு சந்திரசேகர் படத்தோட தொடர்ச்சி தான். விஜயோட அப்பாவோட எஸ் சந்திரசேகர் வந்து இஸ் known for the social justice films. And Shankar was assisting him. So அதுலேருந்து வந்ததோட ஒரு தொடர்ச்சி தான். But because this was also such a huge popular movie, it created that it was like a big message shouter. It was just broadcasting. It was a huge upgrade. It was a huge upgrade. iPhone 5 ல இருந்து கிட்டத்தட்ட iPhone 15 ஒருத்தர் வந்து முதல் வாட்டி அப்கிரேட் பண்ணா என்ன மாதிரி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து was a shifter. Right. So I think that's about it, and I think the movie definitely set a benchmark for box office collection. ஏன்னா நான் படிச்சது வந்து they said இந்த படம் 8 கோடிக்கோ என்னமோ எடுத்திருக்காங்க. It made 52 crores. It was like 5x at that level was a big amount of money. 50 crores at that time was a completely different, altogether a different level. Yeah. So sorry, the box office. Yes. Yeah. AM Ratnam was like again
ஷங்கரோட ஃபேவரட் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் காணாம போயிட்டாரு. பட் ஐ திங்க் அந்த காணாம டைம்ல போனதுக்கு காரணமும் வந்து சார் ஷங்கரோட ஐ தான். ஸோ ஓகே பட் அப்படிதான் நான் நினைச்சேன். பட் ஹேமந்த் கட் ஒரே ஒரு கொஸ்டின், கேன் வி டூ இந்தியன் 2 as a continuation of it as to what you look forward to in Indian 2, or you don't want to do it? இல்ல பண்ணலாமே. இப்படியே இதே ரீவைண்ட் ஒரே எபிசோட்ல யா 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 யா. இப்போ இந்த சமயத்துல வந்து இன்னொரு மாசத்துல இந்தியன் 2 வரப்போகுது. ஹேமந்த், வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? அண்ட் ஐ சே பண்ணலாமா? யா ப்ரோ. I'll give you a 3-second pause. So all right. ஸோ இந்தியன் ஒன்னை பற்றி ஐ திங்க் வி ஸ்போக் எனஃப். எதுக்கு பேசுகிறோன்னா, அடுத்த மாதம் வந்து இந்தியன் 2 ஆர் இந்தியன் 2ன்ற படம் வரப்போகுது. ஏன்னா இந்தியன் 1ன்னு யாருக்கு தெரியும்? வி தாட் இந்தியன் சாகா வாஸ் ஓவர். தே பிக்ட் இட் அப். தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் ப்ராப்ளி ஃபார் லைக் 4-5 years or maybe even 6 years, right? Indian 2 is going to hit the screens. So என்ன, what expectations do you have for Indian 2? I have very low expectations, to be honest. ஏன்னா ஒன்று, அந்த படம் வந்து இவ்வளோ இதுவாக இருக்குது, அண்ட் இட் கம்ஸ் இன் த பேக் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஷங்கர் மூவிஸ் which are not really அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கான எந்த அறிகுறியும் தெரில. He could very well surprise us. He's still our favorite director. We love him and all of that, but I think completely out of form in the last few years, or at least the last 10 years. எந்திரன் 2லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நம்ம சொன்ன அந்த 90s வந்து இந்தியா ஹேட் நாட் லிபரலைஸ் கம்ப்ளீட்லி. தெர் வாஸ் a lot of red tapeism, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி, கரப்ஷன் வந்து பயங்கரமா வந்து தலைவரிச்சு ஆடி இருந்தது. ஓகே, இந்த படம் first of all, I don't know if it's about corruption. If it is about corruption, then I don't know if it's that big a topic as much as it used to be. As much as lack of Why jobs. we become complacent or what? Or we are living with the reality? I think we've gotten used to it. அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்டிஃபரன்ஸ் ஒன்று வந்துச்சு. ஆர் ஓகே, நாட் ஆஸ் பேட் அஸ் இட் இஸ். ஆர் இன்னைக்கு இருக்கிற கரப்ஷன் எப்படின்னாக்க, யூ வாண்ட் டு சூஸ் அ ஷார்ட் கட், அண்ட் தட்ஸ் வை யூர் டூயிங். ஏன்னா இது வந்து இட் குட் அஃபெக்ட் தி ஆடியன்ஸ் as much. அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, அஃபீஷியல்ஸ் தான் நான் கெட்டவனுங்க, நீங்களும் கெட்டவனுங்க தான், ஆனா ஒரு அளவுக்கு பரவாயில்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஐ டோன்ட் திங்க் தி அஃபீஷியல்ஸ் ஆர் as visibly corrupt as they used to be. அடிக்கிறதெல்லாம் பெரிய லெவல்ல தான் அடிக்கிறாங்களே தவிர சின்ன லெவல்ல அந்த அளவுக்கு நம்ம பாக்குறது இல்லை. நம்மளுக்கு அந்த அவங்கள தாண்டி அவங்களோட தேவையும் படல. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் பிகம் வெரி liberalized now, and we have private versus public sector competitions and all of that. So depending on what the story is and depending on what it is, corruption எந்த அளவுக்கு எடுபடும்னு எனக்கு ஒரு குட்டி டவுட் இருக்கு. Yeah. My thoughts is, I felt very bad when I watched I. Okay, it was terrible. It showed Shankar completely out of form. Like, as in, yes, I can't still describe what is the story of I. Okay, it's that bad. Yeah. Okay, Yeah. but 2.0 பார்த்தபோது எனக்கு வந்து சாரி இன்னும் சொல்ல வந்தீங்க. இல்ல பட் 2.0 பார்த்தபோது எனக்கு வந்து I love 2.0. okay, than many people that I know. Literally I'm minority of 1% who enjoyed the film. okay, நான் வந்து I saw it in 3D என்னமோ இந்தியாவில் போன போது பார்த்தேன். and then otherwise also I loved it back to back. So my point is, I am very very positive about Indian 2. That is, I do not want to underestimate Shankar, because Shankar has proven again and again, Shankar has one very unique skill, which is understanding the pulse of people, and he has done it again and again and again. Absolutely. And I don't want to discount him out of that I have a strong feeling. For example, இப்ப நான் கௌதம் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். I have given up enough on him. okay, பார்த்து எனக்கு போர் அடிச்சு போய் அப்பா சாமி ஆளை விட்டுருன்ற மாதிரி ஆயிட்டேன். I still feel is like அவர் வந்து பெரிய டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், but whatever director he was, he hasn't fallen that much. But I think it's all the problems that he's created for himself, or have surrounded him, that bog him down from the creative process. கௌதம் மேனன் சொல்றேன் நான். ஷங்கர் எப்படின்னாக்க, ஷங்கர் வந்து ஒரு செம்ம கிரிக்கெட் பிளேயர், ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, ஆனா மழை வந்து 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 நான் ஒரு 10 ஓவர் ஆடுறதுக்குள்ள 20 வாட்டி மழை வந்தா என்ன ஆகும்?
அதுதான் இந்தியன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுல 6 வருஷம் கிட்டத்தட்ட படம் எடுத்துட்டு சூப்பர் இருக்காங்க. அனாலஜி. நீங்க எப்போ படத்தை ஆரம்பிச்சீங்க, என்ன கதையை வச்சு ஆரம்பிச்சீங்களோ, யூ ஹேவ் டு ஸ்டிக் வித் தட் மோர் ஆர் லெஸ். கரெக்ட் ப்ரோமோக்கும் இப்போக்கும் எத்தனை வாட்டி தள்ளி போச்சு. Like we கரெக்ட் literally had a promo last year, and then we கரெக்ட் couldn't, like, or early this year, we couldn't get on with the movie because someone probably said this will not fly or that will not fly. And when you're actually trying to fit a movie from the backwards, it's a problem for me. கரெக்ட் நீங்க ஒரு 6 மாசம் ஆனாலும் சரி, டைட்டா பேக் டு பேக் ஒரு அழகா ஒரு இது எடுத்தீங்கன்னாக்க ஐ வில் பி பாசிட்டிவ் as you are. And என்னோட இன்னொரு பிரச்சனைனாக்க எந்திரன் 2 was not as was literally was a wash was out for me. So நான் வந்து அந்த கம்பேக்கே பார்க்கல நான். அதுதான் பிரச்சனை. ஓகே 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 இல்ல நான் வந்து ஐ ஜெனரலி வாண்ட் டு ஐம் வெரி ஸ்டில் பாசிட்டிவ் அபவுட் சங்கர் பிகாஸ் நான் சொன்ன இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பல்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இஃப் ஐ வாட்ச் த ப்ரோமோ ஆஃப் இந்தியன் 2, I felt he has இப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனை தான் இந்த லஞ்சம் அப்படின்றத வந்து ஐ திங்க் he has taken it to all parts of India. கரெக்ட். ஓகே இந்த he used ஆர்கே லக்ஷ்மன்ஸ் ஒரு யூனோ அது ஃபர்ஸ்ட்லயும் வந்துச்சு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்தது இல்லையா. when I watch it right, that looked very silly, but again don't underestimate people because many people still enjoy that. They are not this kind of highbrow intellectuals who will enjoy only class things or anything like that. Yeah. Number Uru is filled with that kind of people, and Shankar knows very well to make film for them. Shankar has a brand value also. Right, as a I brand will never underestimate Shankar's brand value. அதே மாதிரி நான் கமல் அண்டர்எஸ்டிமேட் பண்ண தயாரா இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். Yeah, Kamal, we've come to see. Okay, that's a different topic altogether. But that's okay. But it's an Indian. This is Kamal's recreation of his classic, right, or an extension of his classic, right? Yeah. I want the film to be a hit. I want the film to work really well. But எனக்கு என்னமோ அடிமனசுல like the gut feel says that it's going to be. Yeah, I'm very positive. I'll tell you, my huge problem came when I heard the album. Okay, to me the album is a disaster. Okay, it's a disaster at many levels. Again, எனக்கும் வந்து இதுதான் வந்து I was okay. Like, what's wrong with the album? எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க? Yeah. See, இப்போ இது இந்தியன் இல்ல. ஓகே, இது வந்து சண்டியன் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே இதை நான் வந்து ஐ வில் நாட் அசோசியேட்டட் வித் பச்சை கிளிகள் தோலோடு ஆர் அக்கடா ஆர் டெலிஃபோன் மணி ஃபோன். நவ் it's not even the same universe, it's the same story expanding. Okay, so I would not be, it would not be right for you or me to piece that as a separate film versus this. It's a continuation film, at least I think that's how it's said, right? Come back. But to be fair 28 years ஆச்சு. ஓகேவா, நீங்க அதே பச்சை கிளிகள் தோலோடு இல்லாட்டி நீங்க அந்த பாட்டு நீங்க வந்து ஜலபுல ஜங்கு என் கழுத்துல சங்கு அந்த மாதிரி ஒரு பாட்டை கதரல்ஸ் ஆர் வாட் எவர் நீங்க போட்டீங்கன்னா, see I know, I mean some of one of us likes Anirudh more or less அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். I don't really worry about it. My point is when I look at it as a film and I hear this, right, என்னோட நிறைய பேர் சொன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாரா அந்த முதல் பாட்டு இருக்குல்ல, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனா அதுல ஒரு பயங்கரமான அபஸ்வரம் இருக்குது. தட் இஸ் ஐ கேனாட் டேக் இட். அதுல நடுவில் வந்து இந்த குதிரையோட குழம்பு சத்தம் கேட்குது. ஓகே, ஆனா இட் அஃபெக்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் த சாங் ஃபார் மீ. வென் ஐ எம் ஹியரிங் த சாங் ஒரு மாதிரி என்ன சொல்றது, இர்ரிதமிக்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா, ரிதம்க்கு ஆன்டி ரிதமிக்கா ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்குது கூட. Okay, maybe the song will look great in the screen. But இந்த படத்துல வந்து ஒரே தேர்ற பாட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஜக ஜகான ஒரு பாட்டு தான். அண்ட் அதுவுமே இட்ஸ் லைக் அ சவுண்ட் ட்ராக், ஒரு பிஜிஎம் மாதிரி தான். விக்ரம்ல ஒரு அமேசிங் பிஜிஎம் நிறைய வரும் அந்த கல்யாணத்துல போட்டது. அதெல்லாம் ஹோல் ட்ராக்கே இப்போ இன்ஃபேக்ட் இட்ஸ் ஆக்சுவலி அவைலபிள் as a separate track Spotifyல. The whole back ஒவ்வொரு தீம் ஒவ்வொரு தீம் ரைட் சந்தானா தீம் அந்த மாதிரி அது என் பொண்ணு சொல்லி தான் எனக்கே தெரியும் இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கு. Yeah. So I'm sure the young kids will definitely like it. Yes. But I felt I'm too old for it, and I felt the soundtrack is probably the biggest disaster waiting Indian எனக்கு தோணுது. But let's see.
we'll see. I mean, again, Shankar has a way of kind of surprising you with visuals as much as அண்ட் Mani கண்டிப்பா Ratnam does. So, கண்டிப்பா but பழைய சங்கரா இருந்தா கரெக்ட். பழைய பன்னீர் செல்வமா அவர் திரும்பி வரணும் வரணும், அப்படின்றீங்க. திரும்பி வரணும் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இல்ல இதுல என்ன படம், இதுல என்ன இதுனா இந்தியன் 2 ஹேஸ் டு ரன் ஃபார் இந்தியன் 3 ஹேஸ் டு ரன். ஓகே, பிகாஸ் இந்தியன் 3 தே மேட் இட் அஸ் 2 ஃபிலிம்ஸ். ஓகே, சீரியஸா? நிஜமாதான். இது இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். நீங்க போய் யூ Oh கேன் my வாட்ச் இட், லுக். God. So Indian 2 is already shot, or as in rather mostly shot, and so when they made இது 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 எப்படி தெரியுமா கேக்குறது? விஸ்வரூபம் மாதிரி இருக்கு. விஸ்வரூபம் 1 எடுக்கும் போது நாங்க 2வது எடுத்து வச்சிட்டோம். யா அதே மாதிரி தான். இல்ல ஹேமந்த், இது ஒரு மாதிரி கல்லா கட்டுற பிசினஸ் தான், which is Of course. hey, we made a film, let's just break it into 2 in proper places. And you know, and if we can create enough curiosity, people will come for the second film. I There's hope it nothing was. wrong. It's I a hope- business I hope it process, was, nothing yeah. wrong about it. Yeah. You know, it's தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லேன். இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுக்கிறவங்க ஏன் எடுக்கக்கூடாது? இது கல்லா கட்டுறது commercial whatever, movie. right? It's business Yeah, at the end of the day. It's a commercial movie. Yeah. பட் இந்த படம் வந்து யூ நீட் இந்தியன் 2 டு ரன் ஃபார் பீப்புள் டு ஷோ அப் ஃபார் இந்தியன் 3. தட் ஹியூஜ் லைக் கொக்கி இருக்குது. ஸோ அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட், தெர் இஸ் நோ சந்துரு கேரக்டர், தெர் இஸ் ஓன்லி தாத்தா கேரக்டர் ஆர் Of course. சேனாபதி கேரக்டர். ஹவ் ஆர் தே கோயிங் டு கிரியேட் த கியூரியாசிட்டி ஆர் த வில் ஃபார் பீப்புள் டு பி என்கேஜ்ட் இன் த ஃபிலிம் அப்படின்றத தவிர I'm very positive about the film. We'll see. July 12th, it's going to come. We'll enjoy it in the theaters. So Definitely, as always. we'll leave In it the there. theater. In the theater. We'll leave it there. We'll talk to you after the movie releases. We wanted to talk less before the movie release, but this is our thoughts. So Indian 2 Rewind, or Indian 1 Rewind and Indian 2 oda preview பார்த்திருப்பீங்க. We'll continue in our next session. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.